அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க, தயவு வல்லல் மலரடி வாழ்க வாழ்க. அண்ணே வணக்கண்ணே. வா மணிகண்டா வா. என்ன விசேஷமா? அது ஒன்றும் இல்லைண்ணே, எனக்கு நீண்ட நாளாக ஒரு சந்தேகம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். கேளு. ஏன்னா இப்போது இந்த உடம்பு தான் நானுன்னு நாம் நினைக்கிறோமே, அது தப்பாக ரைட்டா? இந்த உடம்பு தான் நானுன்னு நினைக்கிறோம் நாம், அது தப்பாக ரைட்டா? மணிகண்டா, நீ கேட்குற கேள்வி தப்பு. என்னண்ணே, நான் சரியாக தான் நான் கேட்டேன். எதில் பார்த்தாலும் நீங்கள் குற்றம் கண்டுபிடிக்கிறீங்க. உங்கள்கிட்ட பேச வந்தாலே பயமாக இருக்குது. அது இல்லை மணிகண்டா, அதாவது நினைப்பு மறப்பு ரெண்டு இருக்குது. இது மனம் சம்மந்தப்பட்டது அல்ல. இது ஒரு அந்த மாதிரி ஒரு அனுபவத்தில் நாம் இருக்கோம். அது தவறான அனுபவம், பொய் அனுபவம் அப்படின்னு தான் சொல்லணுமே தவிர, அதாவது கேள்வி எப்படி இருக்கணும்னா, உடம்பே நானுன்னு அப்படின்றது அந்த அனுபவம் உண்மையா பொய்யா, இதுதான் சரியான கேள்வி. இந்த அனுபவத்தில் நம்ம மக்கள் சமுதாயம் எல்லாருமே இந்த அனுபவத்தில் தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். அந்த ஒரு நிலையிலிருந்து நம்மளை விடுவிப்பதற்கு இதுவரையில் எந்த ஒரு சமய மத யோக மார்க்கங்கள்லாம் போராடிக்கிட்டு தான் இருக்குது. எத்தனையோ மதங்களும் சமயங்களும் இத்தனை காலமாக வந்திருக்கு. ஆனால் இது எந்தளவுக்கு வெற்றி பெற்று இருக்கிறதுன்னு இறைவனுக்கு தான் தெரியும். சரி, இப்போ நம்ம விஷயத்துக்கு வருவோம். இப்போது உடம்பு தான் நான் அப்படின்ற அனுபவத்தில் தான் எல்லா உயிர்களும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு. அந்த நிலையிலிருந்து உயிர்கள் விடுதலை பெற முடியாது. காரணம், அதுக்கு விசார ஞானம் கிடையாது. விசார ஞானம்ன்றது மனம் தேவைப்படுது. முதலில் மனதை கொண்டு விசாரிக்கணும். அது ஒரு ஆரம்ப கட்டம். மனம் பெற்றவன் தான் மனிதன். மனிதனால் மட்டும்தான் இந்த ஒரு மயக்க அனுபவத்திலிருந்து மீள முடியும். இது வள்ளல் பெருமான் ஒரு பாடலை சொல்கிறார். புன்புலால் உடம்பின் அசுத்தமும் இதனில் புகுந்து நான் இருக்கின்ற புணர்ப்பும் என்பொலாமணியே எண்ணி நான் எண்ணி ஏங்கிய ஏக்கம் நீ அறிவாய். ஒரு அற்புதமான ஒரு பாடல் மட்டுமல்ல, இது மிக முக்கியமான ஒரு பாடலாகும். வள்ளல் பெருமான் அகவல்ல இந்த பாடலுக்கு ஒத்த ஒரு சூத்திரத்தை தரார். தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகி அற்பெரும் ஜோதி. அதாவது உண்மையான அனுபவம் அப்படின்றது அற்பெருஞ்சோதியாகத்தான் இருக்கணும். மனிதன் அருட்பெருஞ்சோதி உண்மையிலிருந்து வெளிப்பட்டு உணர்வும் உயிரும் மனமும் உடலும் தாங்கி வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். இதுதான் சோழானந்தசாமி வெளிப்படையாக சொல்கிறது. இப்போ வள்ளல் பெருமான் என்ன சொல்கிறாரு? தனு கரணாதிகள் தாம் கடந்து அறியும் ஓர் அனுபவம் ஆகி அற்பெரும் ஜோதி. ஓர் அனுபவம், அந்த ஒரே ஒரு அனுபவம் தான், அது அற்பெரும் ஜோதி தான் இருக்குது. அந்த அற்பெரும் ஜோதி தான் அனுபவிக்க முடியும். பிற யாரும் அதை அனுபவத்தில் கொண்டு வர முடியாது. ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் இருக்கார். அவர் இருக்கிறது அவருக்கு மட்டும்தான் அனுபவமாகும். அந்த அனுபவத்தில் தான் மனிதன் வாழ வேண்டியவனாக இருக்கின்றான். இவன் சரவணானந்தசாமி சொல்லிருந்து இவன் உள்ளிருந்து தான் வெளிப்பட்டு விளங்குகின்றானே தவிர புறத்திலிருந்து அல்ல. புறத்தோற்றம் இது நம்ம புறத்தில் காணுகின்ற மாமிச உருவம்ன்றது ஒரு தோற்றம், அருட்சக்தியின் புறத்தோற்றம்.
அவ்வளவுதான். சரி, இப்போ நாம் அந்த விசாரத்துக்கு உள்ளே போவோம். இதில் அகவலில் தனுன்னா உடம்பு, கரணம்னா மனம். அந்த மனதிலேயே 4 பிரிவாக இருக்குது. அது மனம், புத்தி, சித்தம், அகங்காரம். அப்போ மனம் இது ரெண்டுமே ஒரு தத்துவம் தான். தனுன்றது மண்கூறாகிய அது ஒரு தத்துவம். மனம்ன்றது காற்று தத்துவம். ஜீவன் அக்னி தத்துவம். இந்த தத்துவத்தெல்லாம் கடந்த பிறகு தான் அந்த தானான உண்மை தான் மாத்திரம் உள்ளார். ஒன்றே சிவன்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. அறிகின்ற அறிவு அப்படின்னு அதுதான் அனுபவம். அறிவுக்கு என்ன அனுபவம்னா அது அருள் அறிவுக்கு தான் மட்டும் இருப்பதாக அதற்கு மட்டும் அனுபவமாகும். ஏன்னா அதை தவிர வேறு ஒன்றும் இல்லை. ஆக அனுபவ அறிவுன்னு சொல்கிறது அது கடவுளுக்கு தான் சொந்தமானது. அதுதான் அற்பெருஞ்சோதி தான் மனிதனாக வாழ வந்துள்ளது என்பதைத்தான் வள்ளல் பெருமான் பலகாலம் சொல்கிறார். முடிவாக வள்ளல் பெருமான் மேட்டுக்குப்பத்தில் அந்த அற்பெருஞ்சோதி ஆண்டவர் சொன்ன மகாமந்திரத்தை நமக்கெல்லாம் சொல்கிறார். ஆண்டவர் இத்தருணம் எல்லாவற்றையும் நீக்கிவிட்டு சாதக சகாய திருவருள் மகாவாக்கிய திருமந்திரமாகிய வெளிப்படுத்தினார். என்னது? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை, அற்பெரும் ஜோதி. இது சொல்லிவிட்டு இஃது வாட்சியார்த்தம் அப்படின்றார். இது சொல் வடிவில் இருக்குது. நமக்கு கருணை தான் முதற் சாதனம். அதனால இந்த மந்திரத்தை வெளிப்படையாக ஆண்டவர் எடுத்துக்கொண்டார். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் முடிவான இன்பானுபவத்திற்கு தடை ஏதும் இல்லை. இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் நம்ம ஒரு பயிற்சி செய்யணுன்றார். அது அந்த பயிற்சி எந்த வண்ணத்தில் முடிவாகும் அப்படின்னா அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை. அதான் அது முடிவான ஒரு நிலை வடிவம். அதில் போய் முடியும். இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் அப்படின்னா அது சாத்தியம். அதை சொல்கிறதுக்கு முன்னாடி முதல்ல அந்த மந்திரத்தை சொல்லிவிட்டு அது கீழே இஃது வாட்சியார்த்தம். அது அனுபவம் அல்ல. வள்ளலாருடைய அனுபவத்தை உள்ள நம்முடைய நிலை எப்படி இருக்குது, கடவுள் நிலை எப்படி இருக்குது, ரெண்டும் வேறு கிடையாது, ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்றார். சிவமே பொருள் என்று அறிவால் அறிந்தேன், சத்தாரை மீட்கின்ற தன்மையை பெற்றேன், உவமேயம் இல்லாத ஒரு நிலை தன்னில் ஒன்றிரண்டு எண்ணாத உண்மையில் நின்றேன். இந்த ஒரு வார்த்தையே போதும். இதில் சுத்த சன்மார்க்க சொல்கிறார். ஒன்றே சிவம்தான் என அறிகின்ற அறிவே தகும் அறிவு. ஒன்றே ஒன்று தான், ஒரே ஒரு விஷயந்தான். அதை பல கோணத்தில் சொல்கிறார். உள்ளதே உள்ளது, வில்லது என்றீரேவார். அகண்ட வெளியில் இருக்கிறது, அது உள்ளது, அதுவே இங்கு விளங்க வருது, மனிதனாக வருது. ஆக இறைவனுக்கு எதிராக அயலாக வேறாக யாதொன்றும் இல்லை. இதுதான் உண்மையான அனுபவம். ஒரு மனிதனுக்கு உண்மையான அனுபவம்ன்றது அந்த ஓர் அனுபவம் என்கின்ற அற்பெரும் ஜோதி தான். ஆக எத்தனை கோடி மனிதர்கள் போனாலும் அந்த இடத்துக்கு அந்த ஒன்றான அற்பெருஞ்சோதி அனுபவத்தில் தான் எல்லாரும் வாழ்வாங்க. எத்தனை கோடி மக்கள் திரிதேக சித்த நிலை பெற்றாலும் அக அனுபவத்தில் ஒருவராகத்தான் இருப்பாங்க. ஏன்னா அந்த ஒருவர் தான் இருக்கிறது, அவர் தான் அற்பெருஞ்சோதி ஆண்டவர். சரி, அப்படி இருக்க அந்த உண்மை அனுபவம் அப்படின்றது அற்பெரும் ஜோதியாக இருக்க, ஆனால் நமக்கு என்ன மாதிரி அனுபவம் வருது அப்படின்னா இந்த உடம்பு தான் நான் அப்படின்றது அந்த அனுபவத்தில் இருக்குது. இது மயக்க அனுபவம். இது உண்மை அனுபவம் கிடையாது, மயக்க அனுபவம். இன்னொரு வகையில் சொல்லணும்னா அனுபவமல்லா அனுபவம். அனுபவமல்லா அனுபவம். இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, நல்லா தூங்கினோம்பா, சுகமாக இருந்ததுன்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் விழிப்பு நிலையிலிருந்து டப்புன்னு அந்த சுழித்து நிலைக்கு
ஆழ்ந்த உறக்கத்துக்கு போகும்போது என்ன ஏற்படுதுன்னா நம்ம இல்லாமல் போகிறோம். சர்வசூன்யம். சற்று முன் இருந்த உலகம், என்னுடைய வாழ்வு, என்னுடைய அனுபவங்கள், என்னுடைய மனம், என்னுடைய சிந்தனை, என்னுடைய கவலை அனைத்து மறந்து நான் இல்லாமல் போகிறேன். அது கூட கிடையாது. டோட்டல் சூன்யம், சர்வசூன்யமாயிடுது. ஒரு 8 மணி நேரம் சர்வசூன்யம், ஒன்றுமே இல்லாத ஒரு இருள்மயமான ஒரு இடத்துல இருக்கிறோன்னு கூட நமக்கு தெரியாது. திருப்பி விழிப்பு நிலைக்கு வரும்பொழுது, அதுக்கு இந்த ஒரு உதாரணத்துக்கு வரும்போது, ஒரு வீட்டில் 2 அறை இருக்குது. இப்போ நம்ம அந்த டார்க் ரூமுக்கு போயிடுறோம், காணாமல் போயிடுறோம். அங்கேருந்து கடவுள் விழிப்பு நிலை கொண்டாடுறார். கொண்டு வரும்போது இந்த ரூமுக்கு வர்றோம். அப்போ அந்த வாசப்படியை தாண்டிக்கிட்டு வர்றோம். அந்த ஒரு சில வினாடிகள் அதுதான் மாயை நம்ம உணர்த்துது. அதை சுகமாக உணர்த்தி விட்டுடுது. அதுக்கு பேர் தான் அனுபவம் அல்ல அனுபவம். சுழுத்தியில் நமக்கு எந்த அனுபவம் இல்லை. ஆனால் நாம் என்ன சொல்கிறோம், சுகமாக தூங்கினேன்னா, சுகமாக எப்படி நீ தூங்க முடியும்? நீ தான் அங்கே இல்லவே இல்லையே. இருந்தால் தானே சுகத்தை அனுபவிக்கிறது. சுகத்தை அனுபவிக்கிறதுக்கு ஒருவன் இருக்கணும் இல்லையா? இருந்தால் தானே நான் சுகத்தை அனுபவித்தேன்னு சொல்ல முடியும். அப்படி இருக்கும்போது நான் சுகமாக தூங்கினேன் அப்படின்றது எப்போ அது அனுபவம் ஏற்படுதுன்னா, அதுதான் இறைவன் மாயா சக்தியை கொண்டு உணர்த்தி விடுகின்றார். அருட்சக்தியினுடைய ஒரு கூறு தான் மாயா சக்தி. ஆனால் அங்கே அருள் நேரடியாக செயல்படாமல் மாயா சக்தியாக இருந்து அதை உணர்த்தி விட்டுறார். அந்த மாதிரி சுகமாக அவர் உணர்த்த நாம் மயக்கத்தால் உணர்த்துகின்றோம். இதெல்லாம் கூட சொல்லப்போனால் கடவுளுடைய திருட்டு வேலை தான் இது. நம்ம ஏமாத்துறார். ஏமாந்தவரை கண்டும் ஏமாற்றும் ஈசற்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சாமிக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி. ஏமாந்தவரை ஏமாற்றும் ஈசருக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லடி சுவாமிக்கு தண்டனிட்டேன் என்று சொல்லி. ஆக இந்த அனுபவம் புற அனுபவத்து இல்லாமல் நாம் அக அனுபவத்துக்கு வர முடியாது. அது ஒரு தனிப்பட்ட ஒரு இது டாபிக். ஆனால் இதெல்லாம் முடிச்சுட்டு தான் நமக்கு உள்ள என்ட்ரி கொடுக்குறார். ஆக எல்லா உயிரோடும் பார்த்தோம்னா உடம்பு நானுன்ற உணர்வு தான் இருக்குது. நாம் எல்லாம் அந்த இதில் தான் இருக்கோம். சரி, இதை எப்படி நீக்குவது? உடம்பு தான் நான் அப்படின்னு வாழ்ந்தோமையானால் அதில் என்ன பிரச்சனைனா, இன்பமும் உடல் மூலமாக வரும், துன்பமும் உடல் மூலமாக வரும். உடம்பு தான் நான் அப்படின்னும்போது மனம் இதில் தேகத்தில் அட்டாச் ஆகிடும். ஆக உலக சம்பந்தப்பட்ட விஷயத்தில் அது புகுந்து நினைப்பு மறப்புக்கு உட்படுத்தி மனிதனுக்கு சுகத்தையும் கொடுக்கும், துன்பத்தையும் கொடுக்கும், ரெண்டுத்தையும் கொடுக்கும். இதில் கர்மாவும் சேர்ந்துடுது. ஆகையினால இப்போ இதை விசாரத்தினால் மூலத்தான் நாம் இதை நீக்கிக் கொள்ளவே முடிய, வேறு எந்த தந்திரத்தினாலும் நீக்கிக் கொள்ளக்கூடாது. அப்படி நீக்கி கொண்டார்கள் முன்பு இருந்தவர்கள். விசாரமில்லாத காரணத்தினால வாசி யோகம், குண்டலினி தவம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த திடீர் இட்டி திடீர் தோசை மாதிரி பட்டுன்னு மூச்சடக்கிறது, மூச்சை கவனிக்கிறது, எண்ணெய் ஓட்டத்தை கவனிக்கிறது, இப்படி சுற்றி வளைச்சி மனிதனை கொண்டு போய் அல்லல் படுத்துறது. குறுக்கு வழி, நேர்வழி கிடையாது, நேரான வழி கிடையாது. அது ஒரு பாதுகாப்பான மார்க்கமும் கிடையாது. அதனால் ஏன்னா அவங்க விசாரணை நிலைக்கே வரல. இந்த துன்பத்திலிருந்து நம்ம விடுபடணும், பிறப்பிறப்பே இருக்கக்கூடாது, முக்தி அடையணும் அப்படின்னு பார்த்தாங்க. அதுக்கு குறுக்கு வழி கண்டுபிடிச்சாங்க. என்னென்னா, மனம்ன்றது காற்று தத்துவம். காற்றுக்கும் மனதுக்கும் நேரடி தொடர்பு இருக்குது. அது வாஸ்தவந்தான். அதனால் காற்றை பிடித்தோமானால் மனதை அடக்கி விடலாம். மனதை அடக்கி அப்படியே இருந்தோம்னா உடல் உணர்வு மறந்து போயிடும். அப்படி நீக்கி சமாதி கூடணும். அதுதான் சமாதி கூடினா போதும், முக்தி அடைஞ்சிடலாம்.
அப்படின்ற ஒரு தப்பு கணக்கு போட்டுட்டாங்க. இன்னும் சில யோகிகள் ஞானிகள் வந்து இந்த உடலுள் உணர்வும் வேண்டாம், மனோ உணர்வும் வேண்டாம், உயிர் உணர்வு வேண்டாம், இந்த உலக வாழ்க்கை மாயை இது வேண்டாம், நம்ம திருவடி ஜோதியில் கலந்துன்னு உலகை துறந்து காட்டுக்கு போய் கடும் தவம் புரிந்து அல்லது அதே சிந்தனையில் இருந்து உலக கடமைகளை மறந்து அப்படியே ஒடுங்கிட்டாங்க. அப்படியே ஒடுங்கி லயித்து உள்ளொளியில் லயித்து இருக்கும் பொழுது இந்த உடல் தொடர்பும் உயிர் தொடர்பும் துண்டிக்கப்பட்டதுன்னா அவங்களுக்கு தேவைப்படாமல் போயிடுச்சு. அதனால் துண்டிக்கப்பட்ட உடனே இது பிரிந்து விடவும் ஆன்மா போய் அந்த உள்ளொளியில் ஒடுங்கிடுச்சு. இது சரவணானந்த சுவாமி என்ன விளக்கம் சொல்கிறாருன்னா, ஒரு மனிதனாலே ஆன்மா உயிர் உடல், இதுதான் ஓங்காரத்தினுடைய ரகசியமே. இதுதான் ஆ உ இம், இந்த கீழேருந்து மேலே போகிறது ஆ உ இம். ஆன்ற இதெல்லாம் பரிபாஷை, ஒரே ஒரு எழுத்தில் பல உண்மையை அடக்கி நமக்கு கொடுத்துருக்காங்க ஞானிகள். இதுதான் ஓம்ன்றது. சும்மா ஓம் 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 ஓம்னு சொல்லிட்டு உச்சரிக்கிறதுனால பெரிய பிரயோஜனம்லாம் ஒன்றும் வந்துடாது. அது எதுக்கு ஓம்னு சொன்னாங்க? அது முக்கூட்டு ஒளி. அந்த ஒவ்வொரு எழுத்தும் எதை குறிக்குதுன்னா, இது கடவுளுடைய உருவநிலை, ஆ உடல் தோற்ற நிலை, இது கடவுளுடையது தான் எல்லாமே. அடுத்தது உயிர் உணர்வு, இது சூக்குமமாக இருக்கிறது, ஆவி வடிவம் சூக்கும சரீரம், இது அருவுருவ நிலை. அதுக்கு அடுத்து ரெண்டுத்துக்கும் மகா காரணமாக இருக்கிறது இம் ஆகிய மகர ஜோதின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுதான் உள்ளொளி. இந்த உள்ளொளி தான் மகா காரணமாக இருக்குது. இது மூணும் சேர்ந்து தான் ஓம். அது இறைவன் அருவ நிலையில் ஏற்கனவே இருக்கிறார், அகண்ட வெளி முற்றம். அந்த நிலையில் விளக்கம் ஏற்படாது. இறைவனுடைய இருப்புக்கு அனுபவ பயன் இல்லாத ஒரு நிலை தான். அதனால தான் இறைவன் திரைநிலையோடு வெளிப்படுத்துகிறார் தன்னை. அப்படி வெளிப்படுத்துகிற போது தான் அருவ நிலையிலிருந்து உயிர் வெளிப்படும் போது அருவுருவ நிலை பெறுது. அதே சைமன்டேனியஸாக இந்த பிரபஞ்சத்தில் ஐம்பூத அணுக்கள் ஒரே நேரத்தில் அந்த உயிர் ஆற்றலோடு ஒன்றி விடுகிறது, அது உருவத் தோற்றம் கொள்கிறது. ஆக இந்த ஆ உ இல்லாமல் இம் என்கின்ற உள்ளொளி அனுபவம் ஆகாது. ஆனால் அந்த யோகிகளுக்கு அந்த நேரத்தில் அனுபவம் ஆகிற மாதிரி தெரியும். ஆனால் துண்டிக்கப்பட்ட அடுத்த வினாடியே ஆன்ம விளக்கம் மறைபட்டு விட்டது. அது அவங்களுக்கே தெரியாது. அவங்கள பெருசாக மற்றவங்க நாமெல்லாம் கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். அவங்களுடைய நிலை என்னன்றது வரலாறு தான் அதை வெளிப்படுத்திட்டார். இதுவரையில் அவங்க எல்லாம் முக்தி அடைஞ்சிட்டு இறைவனோட பேரின்ப சுகத்தில் விளங்குறாங்க கிடையாது அப்படின்னு ஆண்டவர் சொல்லிட்டார். அதனால் மகனே, நீ அந்த மாதிரி செஞ்சிடாத, உடம்பையும் உயிரையும் விட்டுறாத, உன்னை அடைய போகிறேன்னு சொல்லிட்டு உடல் உயிரை விட்டுறாத, அவங்கள மாதிரி செஞ்சிடாத, வாழ்வே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு தடுத்துட்டு தான் அந்த இயற்கை தொன்மையாம் சுத்த சன்மார்க்கத்தை வள்ளலார் மூலம் இறைவன் வெளிப்படுத்துகிறார். சரி, நம்ம அதை கேட்ட கேள்விக்கு வருவோம். இந்த உடம்பே நான் என்ற அனுபவம் பொய்யானது, மயக்கத்துக்கு உட்பட்டது, மயக்க அனுபவம் எப்படி? சரி, இதுக்கு ஒரு நல்ல ஒரு உதாரணத்து மூலம் நாம் புரிஞ்சுக்கிட்டோம்னா மறுபடியும் அந்த சந்தேகம் வராது. இப்போ நமக்கு டெய்லி ரொட்டீனாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம். அது என்னென்னா, விழிச்சிக்கிட்டு இருக்கும்போது நாள் பூரா ஒரு வேலை செய்கிறோம், சாப்பாட்டுக்காக, வீடு வசதி அந்த மற்ற இதர தேவைகளுக்காக, வாழ்க்கை தேவைக்காக நம்ம உழைக்கிறோம். அது அவசியம்தான்.
அது வந்து விழிப்பு நிலையில் இருந்தால் தான் செய்யப்படும். அடுத்தது அசந்து தூங்க போயிடுறோம். இடையில் வந்து கனவு வரும். தூங்கின பிறகு வர்றது தான் கனவு. திருப்பி தூக்கத்தில் கொண்டு போய் அதை விட்டுடுது. இப்போது கனவை விட்டுடுங்க, விழிச்சிட்ருக்கோம். அடுத்து நமக்கு வர்றது அசந்து படுத்த உடனே தூக்கம் வந்துடுது. இப்போது உடம்பு தான் நான் அப்படின்ற உணர்வில் இருக்கிறோம். நாம் அது இயல்பாக அந்த மாதிரி தான் நம்ம வந்திருக்கோம். இயல்புன்னா அது இயல்பு இல்லை, அது இயல்புக்கு மாறானது தான். பட் நமக்கு அது வந்து இயல்பாக இருக்குது, உடம்பு தான் நான் சொல்லிட்டு. ஆனால் இந்த உடம்பு தான் நானுன்னா உள்ளே இருக்கிற என்னென்ன சாமான் இருக்குது நமக்கு தெரியணும்ல. 200-300க்கு மேற்பட்ட உடல் உறுப்புகள், ஆர்கான்ஸ்லாம் உள்ளே இருக்குது. இன்னும் எத்தனையோ இருக்குது. அதை பற்றி படிக்கணும்னா அது விரிவே அடங்காது. அதை பற்றி நமக்கு எதனா தெரியுமா? ஒன்றுமே தெரியாதே, ஒன்றும் தெரியாது. கேள்விப்பட்டிருக்கோம். விஞ்ஞானிகள்லாம் 200-300 வருஷமாக கண்டுபிடிச்சி ஒன்று ஒன்றா கண்டுபிடிச்சி இதயம் அதனுடைய கேரக்டர் இப்படி, அதனுடைய குணாதிசயம் இப்படி, அதனுடைய ஆக்டிவிட்டி இப்படி, அதனுடைய பர்ஃபார்மன்ஸ் இப்படி, அதனுடைய செயல்திறன் இப்படி, அதனுடைய பயன் விளைவு இப்படி, அப்படிலாம் டீட்டெயிலாக அக்கு வேறு அணு வேறையாக பிரித்து சொல்லிடுறாங்க. ஒவ்வொரு உறுப்பு பற்றியும் நமக்கு சொல்லிடுறாங்க. இதை பற்றி அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஆனால் இப்போது இந்த உடம்பு தான் நான் இருக்கேன்னா எனக்கு கிட்னி பற்றி என்ன தெரியும்? கிட்னி 1 2 தெரியாது, அது வேறு விஷயம். கிட்னின்னா என்னான்னு கேட்பான். பள்ளிக்கூடம் போகாத ஆடு மேய்க்கிற சிறுவனை பார்த்தா கிட்னின்னா என்னன்னு கேட்பான். ஆனால் சிறுநீரகம் பண்ணா அப்படின்னா என்னான்னு கேட்பான். ஒன்றுக்கு வருது, அந்த வழியாக தான் வருது. ஓஹோ, ஒன்றுக்கு அந்த வழியாக தான் வருமா? ஆமாப்பா, ரத்தத்தில் தண்ணி கலந்தது, அதெல்லாம் வடிகட்டப்பட்டு எனக்கு தெரியாதே அப்படின்னுவான். ஒரு பாட்டியை போய் கேட்டு பாருங்கள், தெரியாது. ஆனால் உடம்புன்ற உணர்வு தான் இருக்கும். மேல் தோலை பார்த்து தான் நம்ம சொல்கிறோம். உள்ளே எந்த உறுப்பும் தெரியாது. ரத்தம் கருப்பாக சிவப்பால் வெளியில் வந்ததா தெரியும், உள்ளே ஒரே இருட்டாக இருக்கும். இதுதான் மயக்கறிவு, விசாரமே இல்லாது. இந்த விசாரம் பண்ண முடியாது மற்ற உயிரினங்களிலே. மனிதன் மட்டும் விசாரம் பண்ணி தான் வரணும். இதுதான் வல்லபெருமான் சொல்கிறது. விசாரம் என்கின்ற அதி உஷ்ணத்தினால்தான் இந்த திரைகளையெல்லாம் போக்கிக் கொள்ள முடியும். விசாரம் இல்லாத மற்ற மார்க்கங்களில் மூச்சை பிடிக்கிறேன், கும்பகம் பண்ணுறேன், குண்டலினியை மேலே ஏற்றுறேன் இறக்குறேன், எண்ணத்தை ஓட்டத்தை கவனிக்கிறேன், எண்ணம் இல்லாமல் இருக்கிறேன், சாட்சியாக கவனிக்கிறேன், சவுத்தில் ஒரு புள்ளி வச்சு அந்த புள்ளியை பார்க்குறேன், மன ஓர்மை பண்ணுறேன். இதெல்லாம் வந்து புறமாக இருக்கும். சுத்த சன்மாக இருக்கிறதுக்கு இதெல்லாம் புறமாக இருக்கும். நம்ம அன்பர்கள் நிறைய பேர் அதில் போய் விழுந்துடுறாங்க. என்னென்னமோ சொல்கிறாங்க, தியானம் கற்றுத்தரேன் அப்படின்ட்டுலாம் வந்து முகாம் போட்டு அதையெல்லாம் என்னென்னமோ ஓடிக்கிட்டுருக்கு. ஆக இப்போது விழிப்பு நம்ம எதுவுமே தெரியாமல் தான், அதாவது டோட்டலாக ஒரு அஞ்ஞானியாக தான் வாழ்ந்துக்கிட்டுருக்கோம். ஆனால் கிளியராக தெரியுது, இந்த உடம்பு தான் நான். இப்போ நம்ம எடை போடுறோம், எடை போட்டால் எனக்கு 60 கிலோ இருக்கும். ஆனால் எனக்கு வெயிட்டே தெரில. அது ஏன்? 60 கிலோ எடை, ஆனால் எனக்கு வெயிட்டு தெரியலையே. வெயிட்டு தெரிஞ்சால் நான் ஒரு நாளைக்கு 8 கிலோமீட்டர் நடக்க முடியாதா? வெயிட்டு தெரில. அதே ஒரு 5 கிலோ பைய தூக்க வெயிட்டாக இருக்கும், ரொம்ப தொலைவில் இருக்குது. அந்த கையிலேருந்து இந்த கைக்கு மாற்றிப்போம். அது ஏன்? சரி, அதை பற்றி பார்ப்போம். இப்போ விழிப்பு நிலையிலிருந்து டப்புன்னு அந்த அறைக்கு போயிடுறோம், இருட்டு அறைக்கு. அங்கே போனால் நம்ம காணாமல் போயிடுறோம், இல்லாமல் போயிடுறோம். சர்வசூன்யம், அங்கே ஒன்றுமே இல்லை, உலகமே இல்லை. என்னை பொறுத்தவரையில் நானும் இல்லை, என் அனுபவம் இல்லை. சற்று முன்னே இருந்து எல்லாம் மறைப்பட்டது, நானும் மறைஞ்சு போகிறேன். செத்து போகிறேன்னு வச்சுங்களேன், தப்பே இல்லை. நான் செத்து போகிறேன், இல்லாமல் போகிறேன். ஆனால் நான் இருக்கிறேனே, நான் இருந்தாதானே திருப்பி வெளியில் வர முடியும். சரி, இப்போ கேள்வி என்னன்னா, இந்த உடம்பு தான் நானுன்னா அப்போ இந்த உடம்பு உணர்வு எப்பவுமே இருக்கணும் இல்லையா? தூங்கும்போதும் இருக்கணும் இல்லையா? ஆனால் இந்த உடம்பு
நாம் இல்லாமல் போன பிறகு கூட இதையும் இயங்கிட்டு இருக்கு. ஒரு நிமிஷத்துக்கு 72 முறை துடிச்சிட்ருக்கு. நுரையீரல் ஒரு நாளைக்கு 21,600 முறை சுருங்கி விருதுன்றாங்க. நெஃப்ரான்கள், ஒரு கிட்னியில் 10 லட்சம் நெஃப்ரான்கள், 2 கிட்னி 20 நெஃப்ரான்கள். ஒரு நெஃப்ரானை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா எம்எஸ் தனியாக படிக்கணும். அது மிகப்பெரிய ஒரு சூப்பர் கம்ப்யூட்டராக வேலை செய்யுது. இல்லை நம்ம வீட்டில் போட்டிருக்குமே வாட்டர் ஃபில்டர், அந்த மாதிரிலாம் நினச்சிடாதீங்க. அதுபோல் பல்லாயிரம் மடங்கு அது வந்து ஒரு அது ஒரு நாலேஜு, அது உணர்வு இல்லையே தவிர உணர்வுடைய ஒரு இது மாதிரியே அது இயங்குது. அதுக்குள்ளே ஒரு எல்லாம் ஒரு வடிவமைக்கப்பட்டிருக்கு. எக்ஸஸாக இருக்கிறத உள்ளே வெளியில் அனுப்பிச்சிடும். பத்தலைன்னா அது இது பண்ணிக்கும். அது ஏகப்பட்ட இருக்குது. அதை நீங்கள் இதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். நெஃப்ரான்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் என்னென்ன இருக்குது, அது என்னென்ன வேலை பண்ணுதுன்னு கூகுளில் போய் தட்டி பார்த்தீங்கன்னா பிரமிப்பாக இருக்கும். ஒன்று பற்றி தெரிஞ்சிட்டா போதும். அப்போ இதெல்லாம் இயங்கிட்டு இருக்கே, தானாக இயங்கிட்டு இருக்கு. அதனால தான் இதுக்கு பேர் தத்துவன் பேர். இப்போ இயக்கிக்கிட்டு இருக்கிறது யாருன்னா அற்பெருஞ்சோதி ஆண்டவர் தான். இது உணர்வற்றது தான் என்றாலும் உண்மையில் பார்க்கும்போது இந்த உலகத்தில் அன்பு என்கின்ற ஒரு தத்துவம் தான் இருக்குது. அது உணர்வுடையது, உணர்வற்றது என்றதெல்லாம் கிடையாது. ஆனால் இது வந்து அந்த அகத்திலே சத்து மயமாக இருக்கின்ற ஒன்று புறத்திலே ஒரு தோற்றம் காட்டியிருக்கு. என்னங்க அது தோற்றம்ன்றீங்க? இது 60 கிலோ எடை இருக்குது, இதை போய் ஒரு தோற்றம் அப்படின்னு இருக்கீங்களே, அப்படி நம்ம பொருளாக்கக்கூடாது. தோற்றம் அப்படின்னாலே பொருட்சக்தி, கிரியாசக்தி, ஞான சக்தி, யோக சக்தி, அருட்சக்தி, இந்த 5 சக்தியும் ஒரு தோற்றம் தான். இறைவனுக்கு தோற்றம் வெளியில் சர்ஃபேஸில் அந்த ஒரு எல்லையற்ற அருட்கடலுடைய மேற்பரப்பில் இந்த அலைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். இது ஒரு தோற்றம் மாத்திரமே. இந்த தோற்றம் வந்து தொடர் நிகழ்ச்சி தான். ஆண்டவருடைய செயலால் இந்த பிரபஞ்ச தோற்றம், இந்த அண்டம் பிண்டம் எல்லாமே ஒவ்வொரு அது மைக்ரோ செகண்டுன்னு கூட சொல்லலாம். தொடர் திருநடன நிகழ்ச்சினால் இதுக்கு தேவையான சக்தி ஒவ்வொரு கணப்பொழுதும் உள்ளிருந்து தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறனால தான் அது தொடர்ந்து தோற்றம் காட்டி கொண்டிருக்குது. ஆக இது ஒரு தோற்ற சக்தி. வெயிட்டு கூட ஒரு தோற்ற சக்தி தான். இதுக்கு காரணம் இல்லைன்னா இந்த காரியமே இருக்காது. இந்த காரணம் இருக்கிறது எதுன்னா அன்பு என்கின்ற அகண்டமான ஒரு வெளி. அதுதான் அற்பெரும் ஜோதி அப்படின்றார் வள்ளல் பெருமான். ஆக நம்ம இல்லாமல் நித்திரையில் இல்லாமல் போனாலும் இந்த தேகம் தானாக இயங்கிட்டுருக்கு. இப்போ யார் தாங்கிட்டு இருக்கிறது? ஆண்டவர் தான் இந்த தேகமாக இருக்கிறார். இதுக்கு அப்பாலாய் தனித்தும் இருக்கிறார். ஆக இப்போ அவர் தான் தாங்கிட்டு இருக்கார், இயக்கிட்டு இருக்கார். இப்போ இதுதான் நான் இப்போ எப்படி சொல்ல முடியும்? மறுபடியும் அந்த இருட்டறையிலிருந்து, சூன்ய அறையிலிருந்து இந்த விளக்கு போட்ட அறைக்கு நம்ம வர்றோம். அதாவது விழிப்பு நிலைக்கு வர்றோம். விழிப்பு நிலைக்கு வந்த ஒரு செகண்டு சுகமாக தூங்கினேன் அப்படின்னு நாம் ஏற்கனவே அதை பார்த்தோம். வந்த உடனே திருப்பி தேக உணர்வு வந்துடுது. இது ஏன், இது எப்படி? உள்ள கிரம வெளியில் வர்றோம். இப்போ இங்கே தான் நம்ம விசாரம் செய்ய வேண்டியது இருக்குது. இந்த உறக்கத்தை பற்றி நம்ம முக்கியமாக ஆய்வு செஞ்சால் தான் நம்முடைய நிலையை பார்க்க முடியும். இப்போ நம்ம இல்லாமல் போகிறது நம்முடைய அனுபவம் அல்லாத ஒரு அனுபவமே கிடையாது. ஆனால் அப்படி ஒன்று இருந்ததுன்றதை நம்ம விழிப்பு நிலையில் தான் யூகித்து பார்க்க முடியும். மற்றவங்க தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். மற்றவங்க அவன் தூங்கிக்கிட்டு இருக்கான்னு சொல்லலாம். ஏன்னா அவன் திருப்பி வருவான். இல்லாமல் போனால் திருப்பி வருவான். அது எப்படிடா இல்லாமல் போனவன் திருப்பி வர முடியும்? அதுதான் அருளுடைய அற்புதம். அப்படியே சில பேர் தூக்கத்திலே போயிடுவாங்க. அப்படி ஆண்டவர் விட்டல, திருப்பி வர வைக்கிறார். இந்த ரெஸ்ட்டு கொடுக்குறார். 10 மணி நேரம் 12 மணி நேரம் உலகியல் வாழ்வில் எவ்வளவோ கஷ்ட நஷ்டங்களில் இந்த சோத்துக்காக இது பண்ணுறோம், போராட்டங்கள். கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணும்போது
எல்லா சுவிட்சும் ஆஃப் பண்ணிடுறார். 5 சுவிட்சு, பார்த்தல், கேட்டல், சுவைத்தல், நுகர்த்தல், தொடுதல், 5 சுவிட்சு ஆஃப் பண்ணிடுறார். அதுக்கு மேலே மனம்ன்ற சுவிட்சை ஆஃப் பண்ணிட்டு சத்து போ அப்படின்னு ஆசீர்வாதம் பண்ணுறாரு. நாம் 8 மணி நேரம் 10 மணி நேரம் இல்லாமல் போகிறோம். அப்போ திருப்பி வரும்பொழுது அதுதான் அற்புதம். நம்ம என்ன தான் சாப்பிட்டாலும் தூக்கத்துலேருந்து திருப்பி வரும்போது ஒரு ஃப்ரெஷ்ஷாக வர்றோம். இதுதான் அதிசுக்கமான ஒரு திருப்பி ஒரு புத்துணர்ச்சியோடு வர்றோம்னா அது திருவருள் புத்துணர்ச்சியோடு ஃப்ரெஷ்ஷாக அனுபவிக்குது, ஃப்ரெஷ்ஷாக அனுப்புது. பாடா இன்றைக்கி போய் பிரச்சனையை மேற்கொள், தயாராகி வர்றோம், வாங்கடா வாங்க, என்னென்ன போடுறோம். ஏன்னா தூங்கி எழுந்ததுனால நம்ம அது ஒரு புது பிறப்பு. சரி, இவ்வளோ நேரம் இந்த தேக உணர்வு அப்படின்னு ஒன்று இருந்துதான் தூங்கிக்கிட்டு இல்லாமல் தூக்கத்தில் இல்லாமல் போனப்போவும் அந்த உடலுக்கு உணர்வு இருக்கணும் இல்லையா? அப்போது இந்த உடல் வேறு, நாம் வேறு. சரி, அப்படின்னு நம்ம ஃபஸ்ட்டு அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிக்கிட்டோம். இப்போது உள்ளே போய் மறைஞ்சவன் எங்கே மறைஞ்சான், எப்படி மறைஞ்சான், ஏன் மறைஞ்சான்னு தெரியாது. மறைஞ்சவன் யாருன்னா அதுதான் அறிவு. அறிவு என்கின்ற ஒரு அணுத்துவமான ஒரு புள்ளி தான் காரண சரீரமாக இருக்குது. ஒரு அணுமயமான ஒரு அறிவு வெளி, சிதாகாசம், சிதம்பராகாசம், நூல் போன்ற ஒரு மிக மிக நுண்ணிய ஒரு அணு உணர்வினாக தான் நாம் இருக்கோம். அணு வடிவம் தான் இது. வள்ளல் பெருமான் இந்த பௌதிக உடம்பில் இருக்கின்ற நீ யார் எனில் நான் ஆன்மா, நான் ஆன்மா, இது கோடி சூரிய பிரகாசமுடையது. மேற்படி ஆன்மா அணு வடிவினன். அணு வடிவினன். அணுன்றது பூத அணுக்கள்லையே கண்ணில் பார்க்க முடியாது. நம்ம உடம்புல சராசரி 60 கிலோ இருக்கிற மனிதனுக்கு 50 லட்சம் கோடி செல்களால் ஆனதுன்னு விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சி சொல்லியிருக்காங்க. ஒரு செல்லை கூட நம்ம கண்ணால் பார்க்க முடியாது. ஒரு சதை கட்டாயிடுது, ஒரு சிறிய கடுகளவர் சதை கட்டாயிடுது, அதை 100ல் 1 பங்கு எடுத்தால் அதில் தான் ஒரு செல் வரும். அந்த ஒரு செல்லில் எத்தனை அணுக்கள் இருக்குது அப்படின்றதையும் விஞ்ஞானிகள் சொல்கிறாங்க. அதில் 50லிருந்து 100 லட்சம் கோடி அணுக்கள் சேர்ந்தால் தான் ஒரு செல்லாக உருவாக முடியும். இதெல்லாம் கேட்கறதுக்கே ரொம்ப அது பிரமிப்பாக இருக்கு, மயக்கம்தான் வருது. எப்படி 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 இந்த பிரபஞ்சத்தில் இவ்வளோ பெரிய ஆற்றல், இவ்வளோ பெரிய ரகசியங்கள் ஜீர்ணிக்கவே முடியல, நம்பவே முடியல. அதுக்கு தான் விஞ்ஞானத்தை உண்மை புறத்தில் இருக்கிற அந்த 5 தோற்றங்கள் சக்தியும் ஆண்டவர் இப்போ மனிதனுடைய நாலேஜை கொண்டு வந்துடுறார். இவ்வளவு நாள் இல்லாமல் இருந்தது கடந்த ஒரு 150-200 வருடங்களால் தான் மிக வேகமாக பௌதிக உடம்பை பற்றியும் அண்டத்தை பற்றியும் எல்லாத்த பற்றியும் ஆய்வு பண்ணி நம்ம நாலேஜை கொண்டு வந்துட்டாங்க. இது ஆன்மீகத்துக்கு ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது இல்லைன்னா சுத்த சன்மார்க்கத்தை புரிஞ்சிக்கவே முடியாது. அதனால் விஞ்ஞானிகள் இவரில் கண்டுபிடிச்சதெல்லாம் நமக்கு விசாரத்துக்கு ரொம்ப ரொம்ப உதவுது. அதனால் இதெல்லாம் விஞ்ஞானம் நமக்கு தேவை. ஆனால் நாம் அதை மிஸ்யூஸ் பண்ணுறோம். அண்டபிண்ட ரகசியங்களெல்லாம் வள்ளல் பெருமான் மூலம் ஒவ்வொரு மனித மனதிலையும் தூண்டப்பட்டு ஏன் 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 எப்படி எப்படின்னு தூண்டப்பெற்று அதுக்கு விடையும் கொடுத்து நமக்கு இப்போது இந்த ஹியூமன் சொசைட்டிக்கு அதை வெளிச்சமாக்கி போட்டு விட்டார். இதுதான் அண்ட ரகசியம், இதுதான் பிண்ட ரகசியம், இதுதான் அணு ரகசியம், இதுதான் செல் ரகசியம், மொத்தத்தையும் சொல்லிட்டார். இதை வச்சுட்டு நம்ம வேகமாக முன்னேறத்துக்கான ஒரு காலகட்டம் இப்போது வந்துடுச்சு. ஆக இப்போது மறைஞ்சி போனவன் திருப்பி வர்றான்னா அவன் நம்ம தூக்கம்ன்றது என்னன்னா, தூக்கத்துலேருந்து வந்தாலும்
அவன் வரல. எவன் உள்ளே போய் மறைஞ்சிட்டானோ அவன் வரல. அவன் வந்து எப்போவுமே இருட்டறையில் தான் இருக்கான். இப்போவும் இருட்டறையில் தான் இருக்கான். அதுதான் ஆணவ. இதுதான் வள்ளல் பெருமான் சொல்கிறது. ஆணவ இருட்டறையில் கிடந்தேனை, ஆணவ இருட்டறையில் கிடந்தேனை அணிமாயை விளக்கரையில் அமர்த்தி சிறிது அறிவளித்தே. ரொம்ப அற்புதமான வரிகள். இது வந்து அருள்விளக்க மாலையில் வரும்னு நினைக்கிறேன். ஆணவமா இருட்டறையில் கிடந்தேனை அணிமாயா விளக்கரையில் அமர்த்தி சிறிது அறிவளித்து. கொஞ்சோண்டு படிச்சுக்கோ, இதை வச்சு படிச்சுக்கன்னு சொல்லிட்டு சிறிது அறிவுன்னா அது மன அறிவை கொடுத்துருக்கார். நம்ம சிறிது அறிவு அப்படின்னா மன அறிவு. பெரிய அறிவுன்றது அது கடவுளுடைய அறிவு. ஒப்பற்ற தயவுடைய பேரறிவே பூரண இன்பமா. அப்போ நம்ம சிறிது அறிவுன்றது அணி மாயை விளக்குன்றது தான் இந்த உடம்பு. இந்த உடம்புக்குள்ள என்கின்ற இது ஒரு விளக்கு. இது அறிவை விளக்குவதற்கு இது வந்து உடன்படுது. இது ஒரு டூல்ஸ். ஆக ஆன்ம விளக்கம் ஏற்படணும்னா பௌதிக உடம்பு இல்லாமல் ஆகவே ஆகாது. இல்லை ஞானம் பெற்ற பிறகு கூட இந்த பௌதிக உடம்பு தேவைப்படும். ஆனால் அதை சுத்தமாக்கி கொள்ளுவது தான், அசுத்த நிலையை நீக்கி குற்றங்கள் நீங்கி அதை சுத்தமாக்கி கொள்வது தான் சுத்த சன்மார்க்கத்தில் வள்ளல் பெருமான் சொல்லுது. அங்கே மாமிசம் போன்ற இதெல்லாம் இருக்காது, வெயிட்டே இருக்காது. சரி, அதை நம்ம அப்புறம் பார்ப்போம். அப்போது இப்போ அந்த இருட்டறையில் தான் இன்னும் இருக்கான். அப்போ எப்படி நமக்கு வந்து இங்கே மறுபடியும் இணைப்பு ஏற்படுதுன்னா, அந்த அறிவிலிருந்து உயிர் உணர்வு வெளிப்படுது. விழிப்பு நிலையில் இப்போ நாம் உண்மை நிலையில் இருக்கோம். உண்மை இல்லைன்னா, ஆனால் நான் இப்போ அனுபவம் இல்லை, அதை யோசித்து பார்த்தாலே நமக்கு அந்த அனுபவத்தில் இருக்குன்னு கொஞ்சம் புரியும். அந்த கொஞ்சத்தை பெருக்கிக் கொள்ள வேண்டும். என்ன புரியும்னா, உயிரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கலன்னா எதையுமே தெரிந்து கொள்ள முடியாது. உயிர்ன்றது என்ன, அது எதனால் ஆனது. இப்போ உடம்புன்னா என்னன்னு சொல்லிட்டு அதை உடம்பை கிழித்து பார்த்து என்ன நடக்குதுன்னு அந்த காலத்துலேருந்து சித்தர்கள்லேருந்தே இன்றைய வரையில் கிழித்து பார்த்துட்டு தான் கண்டுபிடிச்சி சொல்லிட்டாங்க. அந்த மாதிரி இருக்குது. ஆக இதை கிழித்து பார்த்தாலும் சரி, கிழிக்காமல் வேணால் அது வெளியில் இருக்கிறது தான். கிழித்து பார்த்தா உள்ளே இருந்து வெளியில் இருக்கிறதுலாம் கிடையாது. இது மொத்தமே வெளியில் இருக்கிறது தான். ஆக உள்ளே இருக்கிற அந்த அறிவிலிருந்து அதிலிருந்து ஒரு உணர்வை உண்டு பண்ணி அதை இழுத்து விட்டு இந்த உடல் முழுதும் வியாபகமாக்கி விடுகிறார். அப்போ அந்த உயிரை பற்றி பார்த்தோம்னா அனைத்து டீட்டெயில் வரும். உயிர் என்பது எதனால் ஆனது? உடலை பார்த்தோம். இதயம், நுரையீரல், சிறுமூளை, பெருமூளை, முகுளம், எலும்புகள், 72,000 நாடி நரம்புகள், சிறுகுடல், பெருங்குடல், கிட்னி, மலப்பை, ஜலப்பை, கை, கால், தோல், எத்தனையோ இருக்குது. அது போயிட்டே இருக்கு. இப்படி எண்ணிறந்த உறுப்புகள் இருந்தால் அது உடல். இதை பற்றி விஞ்ஞானத்தில் எல்லாமே சொல்லிடுறாங்க. இது இதனால் ஆனது. சரி, அப்போ உயிர் எதனால் ஆனது? ஒன்றுமே சொல்லலையே. பள்ளிக்கூடத்துலேருந்து கடைசி வரையில் உயிரை பற்றி எவனுமே சொல்லலையே. அது உயிரை பற்றி தெரிஞ்சிக்காத காரணத்தினால்தான் குருடும் குருட்டாட்டம் மாட்டி குருடும் குழி விழுந்த மாதிரின்னு சொல்லிட்டு இந்த விஞ்ஞானிகள் எல்லோரும் கொண்டு போய் நம்மளை படுவெள்ளத்தில் தள்ளிகிட்ருக்காங்க. படுவெள்ளத்தில் தள்ளிட்டாங்க. நல்லா இருக்கேன், நல்லா சுகமாக இருக்கேன் அப்படின்னு கடைசியில் அதில் பார்த்தாலும் மரணத்தில் தான் கொண்டு போய் சேர்க்குது இந்த சுகம்லாம். ஆக உயிரை பற்றி கற்றுக் கொடுக்காத கல்வியே இல்லை. வெறும் சோத்துருண்டைக்காக தான் நம்ம படிக்கிறோம். ரொம்ப கேவலமானது. மிருகங்கள் படிக்காமே அதுக்கு வந்து உழைக்காமே இறைவன் அருள் கொடுத்துட்றாரு. அதுக்கு ஏதோ ஒரு விதத்தில் பசி ஆற்றுக்குது.
நமக்கு வந்து தயவை விருத்தி செய்வதற்காக உழைத்து சம்பாதிக்கிறோன்னு சொல்லிட்டு ஆதியிலிருந்து பிரபஞ்ச விதி ஒரு நியதியை உண்டு பண்ணியிருக்கு. அதனால் நம்ம உழைச்சி சாப்பிட்றோம். உழைச்சி சாப்பிடணும். உழைக்காமல் சாப்பிட்றது அது கேவலமானது. சரி, ஆனாலும் இது எல்லாத்துக்கும் காரணமாக இருக்குது. ஒரு உயிர் போயிட்டனா எத்தனை தான் உறுப்புகள் இருந்தாலும், நியூரான்கள் இந்த வேலை செய்து, நெஃப்ரான்கள் இந்த வேலை செய்து, நீ எத்தை சொன்னாலும் உயிர்னு ஒன்று போயிட்டனா டோட்டல் மெயின் சிப்பி கல்பாக்கத்தில் சுவிட்ச் ஆஃப் பண்ண மாதிரி மொத்தமே எல்லாம் அழுக ஆரம்பிக்கும். அப்படி இருக்கும்போது மெயினை பற்றி ஒன்றுமே சொல்லலையே. உயிர் ஒன்று இல்லைன்னா அந்த உடம்பே இல்லை, வாழ்க்கையே இல்லை. ஆனால் பள்ளிக்கூடத்தில் உயிரை பற்றி தானே முதல்ல சொல்லணும். ஆக கற்றல் வந்து இதுவரையில் தவறான ஒரு மொழியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, பிழைக்கிறதுக்கு வழியை பற்றி சொல்லி கொடுத்தாங்க, கலையை பற்றி சொல்கிறாங்க. அதுதான் வைத்த கழுவுறதுக்கு தான் நமக்கு பள்ளிக்கூடமாக இருக்கே தவிர அந்த உள்ளொளி பயிரை வளர்த்து வாழ்வதற்கு வழி சொல்ல விடலை. பிழைக்கிறது கொஞ்ச நாள் பிழைத்து இறுதியில் செத்து போவதற்காகத்தான் தவறான வழியை காட்டி கொண்டு இருக்கிறது பள்ளிக்கூடம். நிச்சயமாக அந்த உயிரை கொண்டு தக்க வைப்பவர்களுக்கு இல்லை. அதனால தான் அன்றே சொன்னார் இயேசுவர் பைபிளில், அதாவது ஆண்டவருடைய ஒரு தனது ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் இந்த உலகத்தில் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூர்ந்தார். இதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்க. அன்னையிலேருந்து இன்றைக்கி வரல. ஆண்டவர் தனது ஒரே பேரான குமாரன்றது எதுன்னா ஆன்மா, சிவகுமரன், குமார சிவம். இதுதான் முருகனுடைய தத்துவம். அதே தான் இயேசுநாதருடைய தத்துவம். ஒவ்வொருத்தருமே இயேசுநாதர் தான். அது புறத்தில் இருக்கிறவர் இல்லை. தேசுனாவே ஒளி தான். இயேசுனால ரெண்டு அர்த்தம். இயேசுன்னா தூற்று அப்படின்னு அர்த்தம் வருது. தேசு நிறமாய் நிறைந்த வெண்ணிலாவே நானும் சுகமதாய் மயமதாய் விளைந்தேன் வெண்ணிலாவே. தேசம், தேசுன்னா ஒளி. அந்த ஒளி வந்து தான் ஓங்காரமாகிய பிரணவ ஒளி. அதுதான் அகரம் உகரம் என்ற முக்கூறு. உருவம், அருவுருவம், அருவம், உடல், உயிர், உள்ளொளி. இது மூணும் சேர்ந்து தான் மனிதன். இதுதான் கடவுளுடைய பிள்ளை நிலை. பிள்ளப்பட்டது அகண்ட வெளியிலிருந்து அப்படியே முழுதுமாக பிள்ளப்பட்டதுன்னா ஏதோ ஒரு கொஞ்சோண்டு இல்லை, அப்படியே முழுதுமாக அது அப்படியே தான் இருக்கும். இங்கே வந்து அப்படியே வாழ்வு நிலைக்கு வருது. அதனால் குமார சிவம், அருமுகச் சிவனார், சிவகுமாரன் அப்படின்னு வருது. இந்த ஆன்மான்றதே கடவுள் வாழ்வு நிலையில் இருக்கின்ற ஒரு நிலை. அதனால் இதுக்கு வந்து குமாரன் என்று பேர். கடவுள் தனது ஒரே பேரான குமாரன். அது ஏன் ஒரே பேரான குமாரன்? ஆன்மா, ஆனால் ஆன்மாக்கள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? ஆனால் சுத்த சன்மார்க்கத்தில் இந்த கோட்பாடு முற்றிலும் மாறுபடுகிறது. ஆன்மாக்கள் அனந்தம் என்பது உண்மைதான். ஆனால் இந்த இடத்துல வள்ளல் பெருமான் வந்து கடவுள் ஆன்மா அப்படின்றார். அதாவது அருட்ஜோதின்றார். அருட்ஜோதி ஆனேன். அந்த நிலையில் புறத்தில் எல்லா ஜீவனாகவும் எல்லா ஜீவர்களுடைய மனமாகவும் உடலாகவும் அனுபவங்களாகவும் தான் ஒருவரே இருப்பதாக யாவும் தானாய் நிற்றல். அந்த அனுபவம் இந்த பரமான்ம நிலை, ஒரே ஒரு பரமான்மா தான். அதுதான் அருட்ஜோதியாகிறது. அதில் எல்லா ஆன்மாக்களும் எல்லா ஜீவர்களும் எல்லா ஜீவர் அனுபவங்களும் அந்த ஒன்றிலே அடங்கி விடுகின்றது. ஆக ஒருவர் தான் ஒவ்வொரு நிலையிலிருந்து அனுபவிக்கிறாரு. இது வந்து சுவாமி சரவணானந்தா விரிவான பரமான்மபதி என்ற நூலில் சொல்லியிருக்கார். அதனால் சைவ சித்தாந்தத்தில் சொல்லப்படுகின்ற பசு கொள்கையும் வேதாந்தத்தில் சொல்லப்படுகின்ற நானே பிரம்மன்ற கொள்கையும்
இங்கு ஏற்றுக்கொள்ளப்படாது. அது சுத்த அருட்ஜோதி நிலை. இதுதான் ஆண்டவருடைய அருளாலே உலகுக்கு வழங்கப்படுகிறது அப்படின்றார். அந்த அருட்ஜோதியை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதனால் சுத்த சிவமார்க்கம் திகழ்ந்தோங்க அருட்ஜோதி செலுத்திடல் வேண்டும்ன்றார். அந்த ஒரு நிலை. அப்போது அந்த உயிரை பற்றி நாம் தெரிஞ்சுக்கொள்ள வேண்டியது தான் நமக்கு மிக முக்கியமானது. இப்போ அந்த நிலைக்கு வருவோம், விசாரணை நிலைக்கு வருவோம். அந்த பக்கம் இருட்டறை என்கின்ற சுழுத்தி நிலை, இந்த பக்கம் விழிப்பு நிலை. அங்கேருந்து இங்கே வரும்பொழுது அங்கே இருக்கிறவன் அங்கே இருக்கான், அவன் இறந்த நிலையில் தான் இருக்கான். அதனால தான் சத்தவர் நம்மளாம் பார்த்து சத்தவர் என்றார். ஆன்மா இன்னும் விழிப்பு நிலைக்கே வரல. அதை விழிப்படைய செய்வதற்காகத்தான் கொஞ்சம் அறிவு கொடுத்து அந்த உணர்ச்சியை கொடுத்து அந்த உணர்ச்சியை உடல் முழுதும் பரவச் செய்கிறார். ஆக உயிர் என்பது என்னென்னா, அதில் என்னென்ன இருக்குன்னா உயிர், அது ஒரு உயிர்னு சொல்கிறோம். அதில் ஆற்றல் இருக்குது, எனர்ஜி மயமானது. ஆனால் இந்த எனர்ஜி கொஞ்சம் ஒரு அளவு உள்ளிருந்தும் அந்த நித்திய ஜீவனாக அதை மாற்றிக்கொள்ளும் வரையில் புறத்தில் உணவுப் பொருள்கள் இருந்தும் அது நம்ம சுதந்திரத்தால் நாம் அதை தக்க வச்சுக்கொள்கிறோம். ஆக கொஞ்சோண்டு உள்ளிருந்தோம், மிச்சம் அன்றாட தேவைக்கு, ஆற்றலுக்கு, உழைப்புக்கு, உடல் உறுப்புகள் இயங்குவதற்கு தேவையான சக்தியை நாம் புற உணவுப் பொருள்களிலிருந்தும் காற்று தண்ணீர்னு நம்ம பெற்றுக்கொள்கிறோம். ஆக இந்த ஆற்றல் உடல் முழுதும் பரவிருக்கு, உயிர் ஆற்றல். அது மட்டும் இல்லாத இது ஒரு உணர்வு மயமானது. இந்த ஆன்மாவிலிருந்து ஒரு பகுதி தான் உணர்வு, அது ஒரு கான்சியஸ்னஸ். அது உணர்வு மயமாக இந்த உடல் முழுதும் வியாபித்திருக்கு. உயிர், எனர்ஜி, லைஃப், எனர்ஜி, ஆற்றல், உணர்வு, கான்சியஸ்னஸ். அடுத்தது ஒரு வடிவம் இருக்குது, இதுக்கு ஒரு வடிவம் இருக்குது. இந்த உணர்வு வடிவம் தான் அது பேர். அது பார்க்குற வடிவம் அல்ல, அது உணரக்கூடிய ஒரு வடிவம். அதாவது எக்ஸ்டென்ஷன், இந்த உடல் முழுதும் அது பரவி இருக்கும். மரத்து கூட இருக்குது. இப்போ செடி இருக்குன்னா அந்த செடியளவு அந்த வடிவத்தில் இந்த பௌதிக அணுக்கள் பொருந்திருக்கு. ஆலமரம் விழுது விட்டு 200 ஆண்டுகள் ஆலமரம் இருக்குது, மிக 1 கிலோமீட்டர் சுற்றளவு இருக்குன்னா அது ஃபுல்லாக அந்த உணர்வு வியாபித்திரும். ஒரு குழந்தை இருக்குது, 3 கிலோ குழந்தை, அதனுடைய ஸ்ட்ரக்சர் அளவு எவ்வளோ இருக்கும் அந்த அளவுக்கு அந்த உணர்வு வியாபித்து இருக்கும் அந்த வடிவத்தில். அது உணர்வு வடிவம். அதுதான் சூக்கும தேகம், ஆவி வடிவம் அப்படின்னு சொல்கிறது. இதிலிருந்து உஷ்ணமும் வெளிப்பட்டிருக்கு, ஜீவ உஷ்ணம் உள்ளிருந்து வெளிப்படுகிறது. ஆக இதில் எதனையோ முக்கியமானது உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம், ஜீவ உஷ்ணம், இன்னும் எத்தனையோ கல்யாண குணங்கள் புரிந்தது தான் இந்த சூக்கும தேகம். இதுதான் அதீதத்தில் இருக்கிற இறந்த நிலையில் இருப்பறியாக இருக்கிற ஆன்மாவையும், இது உணர்வில்லாத ஜடப்பொருளாகிய தூல தேகத்தையும் இணைக்கிறது எதுன்னா அந்த தூக்கத்திலேருந்து வர்ற உணர்வு தான். இப்போ அது விழிப்பு நிலையில் இருக்குது. இப்போ நம்ம ஒரு கம்பெனியில், ஆஃபீஸில் ஒரு முக்கியமான அதிகாரியாக இருக்கும். ஒரு நாளைக்கு உடம்பு அளவுக்கு மீறி வேலை வந்துடுச்சு. காலையில் 9 மணிக்கு உட்காந்தவன் சாயந்தரம் 4 மணிக்கு தான் வேலை முடிஞ்சுது. அது வரையில் எனக்கு எதுவுமே தெரியாது, ஒரு மனமாக இருக்கேன், அவ்வளோதான். ஒரு திங்கிங்காகவே இருக்கேன். நான் ஒரு மனமாக, என்னுடைய இருப்பு மனமாக இருக்க, எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு உடம்பு இருக்கான்னு தெரில. 4 மணிக்கு வேலை முடிஞ்சிடுச்சு, அப்பான்ற ஓடுறேன், ஒரே ஒரு ஓட்டம் பாத்ரூம், 1.5 லிட்டரு யூரின் வருது. இப்போ இதுவரையில் எங்கே போச்சு ஞாபகம் இல்லை. நம்முடைய மனம் ஒரு லாக் ஆன பிறகு இதிலிருந்து விலகி தான் இருந்தது. அப்போ நாம் உண்மையில் தேக உணர்வில் இருந்தோமான்னா இல்லை. இது நாம் நிதானித்து கவனிக்கிறது
இல்லை, விசாரம் செய்வது இல்லை, அதை பற்றி அக்கறை கொள்வது இல்லை. நமக்கு இதயம் இருக்கிறது தெரியுமா, இதயம் துடிச்சிட்டு இருக்கிறது தெரியுமா, ஆனால் அது ஓடிக்கிட்டு இருக்க. சுவாசித்துட்டு நமக்கு தெரியாது. எவனாவது மூக்கு பிடிச்சி அமிழ்த்தா தான் ஐயோ ஐயோ நான் செத்து போயிடும்னு சொல்ல தவிர, அது வரையில் அது பாட்டுக்கு அது நம்ம சுவாசிக்கிறது கூட நமக்கு தெரியாது. பிளட் சர்க்குலேஷன் தெரியாது, இதயம் துடிக்கிறது தெரியாது, எதுவுமே தெரியாது. அப்புறம் என்னவாக இருக்கும், ஒரு உணர்வாக இருக்கும். அந்த உணர்வுடைய மையப்பகுதியிலிருந்து மனம் வெளிப்பட்டு உடல் முழுதும் வியாபிட்டுருக்கும். இப்போ அந்த மனமாகவே இருக்கும். அதுவும் அந்த ஜீவனோட உயிர் உணர்வோடு சேர்ந்து அதுவும் அருவுருவமாக தான் இருக்குது. ஆனால் எதுவுமே தெரியாமல் அந்த நிலையில் அஞ்ஞானத்தில் தான் இருக்கும். அருவுருவம் அப்படின்லாம் கூட நமக்கு தெரியாது. இதெல்லாம் சரவணதாஸ் சாமி சொல்லி தான் நமக்கு தெரியும். அருவுருவ நிலையில் இருக்கும். அது உருவொன்னும் சொல்ல முடியாது, அருவொன்னும் சொல்ல முடியாத ஒரு அருவுருவ உணர்வாற்றல் உயிர் வடிவம். இதுதான் டெஃபனிஷன். சுருக்கமாக சொல்லணும்னா சூக்கும தேகத்தில் இவ்வளவும் இருக்குது. அப்போ நம்ம சூக்கும தேக வாசிகளாக தான் நம்ம இருக்கோம். நம்முடைய அனுபவம்லாம் அருவுருவ சூக்கும வடிவத்தில் தான் நம்ம எல்லாத்தையும் உள்வாங்கி கொண்டிருக்கோம். உண்மையில் நமக்கு தேக உணர்வு கிடையாது. ஆனால் இது விசாரணை பண்ணுறவர்களுக்கு ஏதோ அணுவளவு நமக்கு தெரிஞ்ச ஒழிய டப்புன்னு மறுபடியும் கார்மேகம் கவ்விக்கும், இருள் மறைஞ்சு போயிடும். திருப்பி நாம் போகும்போது அந்த உணர்வு வடிவு அது அனுபவமல்ல அனுபவம் தான். இந்த தேக உணர்வுன்றது அனுபவமல்ல அனுபவம். நம்ம எந்த புறத்தில் நம்ம எந்த ஒவ்வொருத்தருக்கும் 800 கோடி மனிதர்களுக்கும் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு தோற்றம் இருக்குது. இப்போ நம்ம என்ன தோற்றத்தில் இருந்தோம்னு சொல்லிட்டு கூட நமக்கு தெரியாது. ஏன்னா அது புற சமாச்சாரம், அது நம்ம சமாச்சாரம் கிடையாது. அது பிரபஞ்சத்து வாழையடி வாழை எண்ணம் வந்த ஜீன்ஸில் இந்த பௌதிக உணர்வு வந்துட்டோன்னா அது ஸ்க்ரீன்ஷாட் மாதிரி அது புறத்தில் அப்பா மாதிரி மூக்கு இல்லை தாத்தா மாதிரி மூக்கு தான் நமக்கு காமிக்கும். எங்கள் அம்மா மாதிரி இருக்காங்க, அப்பா அம்மா இருக்கு. அது வாழையடி வாழையான வருது. அது நமக்கும் அது பிரபஞ்சத்தினுடைய வேலை. அதுக்கும் நமக்கு சம்மந்தம் கிடையாது. அது கண்ணாடியை பார்த்து தான் நம்ம தெரிஞ்சுக்கிறோம் என்னன்ட்டு. நம்ம எப்படி இருக்கணும், இதுதான் நான், நம்ம அப்படியே சொல்கிறோம். அதை பார்க்குறோம், அதுதான் நான், இந்த ஃபோட்டோவில் உட்காந்துக்கிற வேறு அதுதான் நான். இதுதான் அஞ்ஞானம்ன்றது. இப்படி அஞ்ஞான வாசியாக இருக்கும். இதுதான் சரவணதாஸ் அஞ்ஞான வாசம். இந்த பாண்டவர்கள் இத்தனை வருஷம் அஞ்ஞான வாசம் பண்ணாங்க அப்படின்றதுலாம் இது சம்மந்தப்பட்டது தான். இது சம்மந்தப்பட்டு தான் நம்ம அஞ்ஞானவாதம் அப்படின்னு சொல்கிறோம். அது நிலையில் தான் நம்ம இருக்கோம். அதனால் உண்மையில் நமக்கு தேக உணர்வு அனுபவத்தில் இருந்து அப்புறம் தாண்டதுன்னு கிடையாது. இதை விசாரத்தில் நீக்கி கொள்ள வேண்டும். இது பழையபடி சறுக்கி கீழே விழும். அதுக்குன்னு ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி நாம் தேக உணர்வு மன உணர்வு கடந்த ஒரு நிலையில் இருந்தால் அது தியானமோ தோத்திரமோ எது வேணும் அது இந்த ஆன்ம நிலை நின்று தான் செய்ய வேணும். நாம் எதுவாக இருக்கிறோமோ அதுவாக இருக்கணும். அதனால் சரவணதாஸ் சாமி சொல்லும்போது அறிவு நிலை இரு, அலை மனம் அசைவு அரு, அருளின் ஒளிபெறு, ஒருமையில் விளை உரு. ரொம்ப அற்புதமான ஒரு சூத்திரம். இந்த ஸ்டெப்பில் தான் நம்ம போய்ட்டுருக்கோம். முதல்ல அந்த மெய்யுணர்வு புள்ளியில் நம்ம நிலைக்கணும். அதுக்கு மனதை சதா காலமும் கடமையும் செய்யணும், இதையும் செய்யணும். திருமுருக கிருபானந்த வாரியார் சுவாமி சொல்லுவார், இறை தேடுவதோடு இறையும் தேடுன்னு சொல்லுவார். சாப்பாட்டுக்கு அலையிறீங்களே மக்களே, அதையும் தேடுங்க, அது வேணும். சாப்பாடுலாம் உயிர் போயிடும், அதோடு இறையும் சேர்த்து தேடுங்க. ரொம்ப அற்புதமாக சொல்லுவார். இறை தேடுவதோடு இறையும் தேடு அப்படின்னு சொல்லிட்டு. இதுக்கு முன்னாடி ஒரு பழமொழி, அற்புதமான பழமொழி, திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. நம்ம எல்லோரும் கேள்விப்பட்டிருப்போம். இந்த பழமொழிக்கு என்ன அர்த்தம் இருக்கும்? கடல் கடந்து போய் வாணிபம் செய்து பணத்தை சம்பாதிச்சிக்க. திரவியம்ன்றது நிதி. சம்பாதிச்சு என்ன பண்ண போகிறோம்? அனித்திய பொருளை சம்பாதிச்சது என்ன பண்ண போகிறோம்? இங்கே விட்டுட்டு தானே போகணும். உயிர் போகிற வரையில் எந்துன்னா அப்புறம் உயிர் போன பிறகு
இந்த உடல் வந்து சுடுகாடு எந்துன போகுது. அதனால் இது ஒரு அனித்திய வாழ்வு. அதுக்கான ஒரு பழமொழி அது கிடையாது. இந்த ஜான் வயிற்று கழுவுறதுக்காக கடல் கடந்து போய் பழையன்னு யாருன்னா சொல்லுவாங்களா அறிஞர்கள்? சொல்ல மாட்டாங்க. அப்போ என்னவா இருக்கும்? திரைகடல் ஓடியும் திரவியம் தேடு. இப்போது திரைகடல் இதை வள்ளல் பெருமான் பேருபதம் சொல்லும்போது நம்ம முதல்ல வந்து நம்ம மறைச்சிருக்கிறது இந்த நேரத்தில் நம்ம மறைச்சிருக்கிறது கருந்திரை, அது விலகிடுச்சு, அது மற்ற உயிரினங்களுக்கு. நீலத்திரையும் ஓரளவு விலகிடுச்சு. நமக்கு அழுத்தமான திரை என்பது எதுன்னா பச்சை திரை. இது மேலே டார்க்காகவும் கீழே லைட்டாகவும் இருக்குது. இந்த பச்சை திரை நீங்கிறது தான் ரொம்ப கஷ்டம். இதை விசார அதியுஷ்டத்தால் அல்லது வேறு எந்த தந்திரத்தாலும் நீக்கிக் கொள்ள முடியாது. விசாரம்னா சொல்லிட்டு வரலாறு சொல்லிட்டாரு, வாங்க 10 பேர் உட்காந்து பேசிட்டோம், அது இல்லை. விசாரம்ன்றது நமக்கு நாமே ஒத்தைக்கு ஒத்த ஆண்டவரோடு சேர்த்து விசாரம் பண்ணுறது. அந்த சத்தியசாரம்ன்றது தியானத்தை தான் குறிக்கிறதே தவிர வெளியில் 4 10 இல்லை 50 அன்பர்களோட மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் இருக்காது. விசாரம்னா சார்ந்து கொள்ளுதல். என்கின்ற சத்தாகி அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல். சார்புணர்ந்து சார்பு கெட ஒழிகள் சார்தரு நோய். அதனால் சார்ந்து இருத்தல், மெய்ப்பொருளை சார்ந்து இருத்தல் தான் சாரம். என்ற அருள் ஒளி, சத்துன்னா கடவுள். சத்தாகிய என்கின்ற அருள் ஒளியை சார்ந்து கொள்ளுதல் தான் சத்து சாரம் அப்படின்றார். அதனால் பேசிக்கிட்டே இருக்கிறது நம்ம நினச்சா அது தப்பாக போய் முடிஞ்சிடும். வாசித்து காணோனாதது, பூசித்து கூடோனாது, வாய் விட்டு பேசோனாதது அப்படின்வார். அந்த பக்கம் இருக்கிற உண்மை இந்த பக்கம் பேசிக்கிட்டே இருக்கிறதுனால 5 நயா பைசாவுக்கு பிரயோஜனம் அப்படி. ஆக இந்த தேக உணர்வு நீங்கணும்னா நம்ம அந்த புருவ மத்தியில் இருந்து உட்புறமாக அந்த இருக்கிறேன் ஒரே ஒரு பாயிண்ட்டு தான். அதை வந்து நம்ம கிளாரிஃபை பண்ணிக்கிட்டோம். எப்படி நம்மால் இருக்க முடியுது? இருக்கிறேன்னா என்ன? அது எதை குறிக்குது? உடல் இருக்கிறேன் தான், இதயம் நான் இருக்கிறேன்னு சொல்லுதா, கிட்னி நான் இருக்கிறேன்னு சொல்லுதா, மூளைக்கு நான் இருக்கிறேன்ற உணர்வு இருக்கா, எலும்புகளுக்கெல்லாம் நான் இருக்கிற உணர்வு இருக்கா, அதில் இது மொத்தமாக எல்லாத்துக்கும் சேர்த்து நான் இருக்கிறேன்ற உணர்வு இருக்கா? அப்படின்னா தூங்கும்போது அது அப்படி இருந்து அது எழுந்து அது பாட்டுக்கு நடந்து வேலை செய்யுமே. அப்போ இந்த உடம்புக்கு நான் இருக்கிறேன்ற உணர்வு கிடையாது. இப்போ மனது இருக்கா? மனம் தூக்கத்தில் செத்து போதே. அப்போது நான் இருக்கிறேன்றது என்ன அப்படின்னு புரிந்து கொள்ளுதல், நேரடி விசாரம் செய்தல், இருத்தல், இதுதான் வள்ளல் பெருமான். அதை புரிஞ்சுக்கிட்டால், தெளிவு செஞ்சுக்கிட்டால் அதில் அருள் நிரப்பப்பட்டு எக்காலும் எப்பாலும் இருத்தலே பெற்றேன். இருந்து கொண்டு இருப்பது தான் நமது இயல்பு. என்றென்றைக்கும் இருந்து கொண்டே இருப்பது, அதுதான் சத்து இயல்பு. அதுதான் நமக்கு நான் இருக்கிறேன்ற ஒரு உணர்வு சுடர் சதா உள் அப்படின்ற நிலையிலிருந்து நமக்கு வெளிப்பட்டு கொண்டே இருக்கிறது. அதை கூர்ந்து கவனிக்கணும். அது தனி இடத்துல இருக்குது, அதை பற்றி ஒன்றும் சொல்ல முடியாது. அதுதான் அதை உணர்த்தணும். ஆக அது நம்ம உணர்த்தணும் அப்படின்னு அதுக்காக நம்ம ஒரு ஏக்கத்தோடு இருந்தால் தான் அது உணர்த்தும். உரிமையும் இருக்கணும், ஏக்கமும் இருக்கணும். ஐயோ நான் இப்படி இருக்கிறேன்னு அந்த பணிந்து இந்த நிலையில் எனக்கு விடுதலை கொடு அப்படின்னு அந்த பரம்பொருள்கிட்ட வேண்டணும். அதான் நினைந்து உணர்ந்து நெகிழ்ந்து அப்படின்னு சொல்லிட்டு வள்ளல் பெருமான் இந்த முதல் பாடலில் சொல்கிறார். ஆகையினால் இந்த தேக உணர்வு போய் தொலைஞ்சாதான், மன அலைகள் நிப்பாட்டால் தான் நாம் உண்மையை உணர முடியும். அதுக்கு இது போன பிறகு அது வர்றதுன்னு கிடையாது. சைமன்டேனியஸில் நம்ம எந்த அளவுக்கு மனோசக்தியை உள்முகமாக ஃபோக்கஸ் பண்ணுறோமோ அப்போ உண்மையின் வந்து நமக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணி ஆகணும். அது பண்ணி அதுக்கு வேலையே அதுதான். அதை தான் அது எதிர்பார்த்துருக்கு. நீ எப்படா என்ன பார்ப்ப? நான் இன்னும் பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன். நீ எப்போ என்ன பார்ப்பியோ அந்த நேரத்தை நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னா அது இருக்குது, நமக்குள்ளே காத்துக்குன்னு இருக்குது. ஆனால் நாம் வந்து பாராமுகமாக இருந்துகிட்ருக்கோம், பார்முகமாக பார்த்துக்கிட்டு.
உலக முகப்பட்ட பராக்கினால் விலகி ஏமாந்து விடாமலும் அப்படின்வார் வள்ளல் பெருமான். அதனால் ஒரே நேரத்தில் இந்த வாழ்க்கைக்கு தேவையான திரவியம் திரைகடல் ஓடியம்னா அந்த திரை அப்புறம் சொல்லும் பொழுது என்ன சொல்கிறாருன்னா, இதுக்கப்புறம் அனந்த திரைகள் இருக்கின்றன. அனந்தம்னா எண்ணிக்கையற்ற திரைகள், 6 கோடி மாயா சக்திகள் வேறு வேறுதம் மாயையை தொடங்கின. இந்த மாயா சக்திகள் அனைத்தும் திரைகள்னு சொல்கிறார். ஆக இது ஒரு திரை கடல். இந்த திரைகள் கடல் போன்ற மிகப்பெரியது, எல்லையற்றது. இந்த திரைகடல் ஓடியும் இது ஓடபோது திரவியம்ன்றது திரவ இயம். திரவம்ன்றது என்னன்னு பார்த்திங்கன்னா நீர். நீரினுடைய இயல்பு என்ன? குளிர்ச்சி. அது எதை குறிக்குதுன்னா தனிப்பெரும் கருணையை குறிக்கிறது. தனிப்பெரும் கருணை குறி. அதனால்தான் அந்த காலத்திலிருந்தே ஒரு ஏழை குடியானவன் கூட நம்ம கூழ் தான் 3 வேளைன்னா கூட ஒரு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, நீ ஒன்றும் பண்ணாதப்பா, கித்திக்கு அமாவாசை கும்பிடு, அப்படியாவது கும்பிடுன்னு என்னைக்காவது விட்டுருக்காம, என்கிட்ட சோறாகிறது கூட இல்லை, ஒன்றும் வேண்டாம், ஒரு டம்ளர் தண்ணியை வை, வீட்டுக்கு பின்புறத்தில் இருக்கிற செடியிலேருந்து 2 பூவை கொண்டாந்து வை, தண்ணி பூவை வை, வச்சு கும்பிட்டு ஒரு 10 பைசாவுக்கு தீபாராதனை பண்ணு. ஆக பூவும் நீரும் எதை குறிக்குதுன்னா அன்பையும் கருணையும் குறிக்குது. கருணையும் சிவமே பொருளென காணும் காட்சியே பெருக. இதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் அந்த கருணை. ஜீவகருணை இருந்தால் தான் தனிப்பெருங்கருணை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அங்கே ஜீவகருணைன்றது குளிர்ச்சி பொருந்தியது, இரக்கமுடையது, ஈரம் கூட சொல்லுவாங்க. ஈரம் அப்படின்னா தண்ணி மட்டும் அல்ல, ஈர நெஞ்சினார் அப்படின்னா கருணையே வடிவானவர்கள். இரக்கம், அந்த வார்த்தைகளை வருது பாருங்க, எப்படி டேலி ஆகுது பாரு. இரக்கம், ஈரம், அதுதான் திரவம். திரவம் தண்ணி பாருங்க, அது மெல்ட் ஆனால் அது உடனே எவாப்ரேட் ஆகி நீராகி மேலே போய் ஆட்டம் தனியாக பிரிஞ்சிடும். சும்மாவே தனி இதுபட்டால் உருகிடும். நீராய் உருக்கி என்னார் உயிராய், நீர் போல உருக்கிட்டார் ஆண்டவர் அப்படின்றார் மணிவாசக பெருமான். ஆகையினால் அந்த நீரினுடைய தன்மை எப்படி குளிர்ச்சியானதோ அதை போல் இறைவன் குளிர்ச்சி பொருந்திய திருவடிகளை உடையவன். தனிப்பெரும் கருணையே வடிவான ஜீவர்களுக்கெல்லாம் குளிர்ச்சியை தருகின்ற ஒன்றான அதான் திரவம் அப்படின்னா, அதனால தண்ணி வைக்கிறது. ஆக திரவ ஈயம்ன்றது கருணை, அதான் குறிக்கிறது. ஆக அந்த கருணை தான் இங்கே முதல்ல கடவுள் கருணையை குறிக்குது. கடவுள் கருணை. அதனால கருணையே நமக்கு முதற் சாதனம். அந்த இங்கே சொல்லப்படுகின்ற கருணைன்றது எங்கே கருணை இயற்கையில் உள்ளன அங்கே விளங்கிய அற்புதம் செய்யணும். எங்கே ஆன்மாவின் இயற்கை குணம் தயவு. இங்கே சொல்லப்படுகின்ற தயவுன்றது ஜீவனில் வெளிப்படுகின்ற ஜீவகாருண்யம் அல்ல. இது ஆன்மநேய ஒருமைப்பாட்டுரிமை ஆகிய தயவு, கருணை, அருள். அந்த கருணை தான் இங்கே சொல்கிறார். கருணையும் சிவமேன்னா அது தனிப்பெருங்கருணை, அற்பெருஞ்சோதி. அற்பெருஞ்சோதியை தான் சிவம் அப்படின்னும், தனிப்பெரும் கருணை தான் அது கடவுள் கருணைன்ற. இதுதான் நமக்கு பொருளாக கொள்ள வேண்டும்ன்றதுக்காக தான் அதுக்கு தனிப்பெரும் கருணை கடவுளுடைய அருள் இருந்தால் தான் அற்பெருஞ்சோதியை நம்ம அறிந்து கொள்ள முடியும். ஆக தனிப்பெருங்கருணை தான் முன்னிற்குது. அதனால தான் மாணிக்க வள்ளியைவோர் பலத்தில் வைத்த தெய்வம் அப்படின்னு பாடுவார். ஆக கருணை அனுபவமாகாத சிவம் அனுபவம் ஆகாது. ஏன்னா கருணைக்குள்ள அதீதத்தில் சிவம் இருக்குது. சிவம்தான் நமக்கு விலங்கு நிலை கருணையாக வருது. அதாவது சிவம் 2 அப்படின்றார். அதாவது சத்தியம் இது மகனே ஒன்றே சிவம் மயக்கடியன்னு சொல்லிட்டு அருளோடு சேர்த்து 2 என கண்டறி. 1 சிவம் சொல்லிட்டு அடுத்து சிவம் 2 நம்பொழுது அதுன்னா அந்த அவருடைய விளக்கம், தன்மை விளக்கம் இங்கு அகண்ட வெளியில் இருப்பு நிலை சிவமாகவும் மனிதனுடைய மெய்யறிவில் விலங்கு நிலை சிவமாக தனிப்பெரும் கருணையாக இருக்கிறார். அதனால்தான் சுத்த சன்மார்க்க கொடியே மேலே மஞ்சள்,
அந்த மஞ்சள்ன்றது அந்த மகாமந்திரத்தில் கால்பாகம் ஆகிய தனிப்பெரும் கருணை குரு. அதிலேயே கருணையும் சிவமும் அதிலே அடங்கிடுது. கருணைக்குள்ளே சிவம் அடங்கிடுது. கருணை யாருக்கு? அது மட்டும் தனியாக இருக்க முடியுமா? கடவுளுடைய தன்மை தான் கருணை. அப்போ அந்த சிவம் இருந்தால் தானே கருணை விளங்கும். ஆக தனிப்பெரும் கருணையிலே சிவம் அடங்கியிருக்கு, அந்த ஒரு நிலை. அதனால்தான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னா, நீ முதல்ல கருணையை சம்பாதித்துக்கொள், அருளை சம்பாதித்துக்கொள். அதாவது எப்பாடுபட்டாகிலும் இந்த பிறவிலேயே திருவருளை அடைந்து விட வேண்டும். இதுதான் திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடுன்னு சொல்கிறது. அதனால் வள்ளல் பெருமான் சொன்ன இவ்வண்ணம் சாதனம் முதிர்ந்தால் அப்படின்னா, அந்த எவ்வண்ணம் சாதனம் வந்து நமக்கு முதற் சாதனம் கருணை. அந்த கருணைன்றது என்னென்னா ஆன்மாவுடைய இயற்கை குணம் தயவு அருள். கடைசியில் என்னன்றதுன்னா அருள் உணர்வு தான் பிரதானமாக இருக்குது. அந்த அருள் உணர்வு தான் ஆண்மனை ஒருமைப்பாட்டு உரிமைன்னு சொல்கிறது, தனிப்பெரும் கருணைன்னு சொல்கிறது. எல்லாமே அந்த அருள் உணர்வு. இந்த அருள் உணர்வு தான் அருட்பெரும் ஜோதியாக இருக்குது. அது எல்லாமே இருக்குது. அதுதான் இங்கே விலங்கு நிலை சிவமாக இருக்கார். அதாவது விளங்குபவராய் உள்ளவர் ஆண்டவர், அவர் தான் மனிதனாக இருக்கார். ஆக உண்மையில் மனிதன் தனியாக எவரும் கிடையாது. இறைவன் தன்னை வாழ்வு நிலையில் வைக்கவே ஓங்கார வண்ணமாய், முக்கூறு கொண்ட ஓங்கார வண்ணமாய் உருவம் அருவுருவம் அருவம் என்ற 3 நிலையில் வெளிப்பட்டு அவர் வெளிப்படும் போது மனிதனாக வந்துடுறார். அதுதான். அதனால் நம்மை நாம் அறியாது இருக்கிறோம். அதுக்காக இந்த தேக உணர்வு நீங்குவதற்காக முதல் முயற்சி. அதுக்கு எப்போ அந்த பலன் கிடைக்கணும்னா, நம்ம பூர்வ மத்திக்கு உட்புறமாக நம்ம இருக்கிறேன் அப்படின்ற இருத்தல் உணர்வு, அதுதான் நம்முடைய சுயமாக இருக்குது. நம்ம அந்த சுயத்தை பற்றி ஆய்வு மேற்கொள்ளணும். அது ரொம்ப பெருசாக ஒன்றும் சொல்ல, மனதை அங்கே ஃபோக்கஸ் பண்ணாலே அது உண்மையை கக்கிடும். வேறு ஒன்றும், நெகிழ்ச்சியோடு இருக்கணும், உரிமையோடு இருக்கணும், உண்மையான ஒரு பசியோடு இருக்கணும். அதுதான். நன்றி மணிகண்டன். தயவு வந்தனம். ஆக நம்ம இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னா, தூங்கும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த சூக்கும உடம்பில் இருக்கிற உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம், இதில் உணர்வு மாத்திரம் உள்வாங்கப்படுகிறது, ஆன்மாவுக்குள்ளே உள்வாங்கப்படுகிறது. உணர்வு இல்லைன்னா மற்ற ஆற்றலை எதையுமே உணர முடியாது. அதனால் நமக்கு இந்த இந்த துண்டிக்கப்படுகிறது, உடல் உணர்வு துண்டிக்கப்படுகிறது. திருப்பி தூக்கத்திலேருந்து திருப்பி வரும்போது உள்ளிழுக்கப்பட்ட உணர்வானது திருப்பி உயிர் முழுதும் ஆற்றலோடு வியாபிக்க செய்யப்படுகிறது திருவருளால். அப்படி உணர்வு வியாபிக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா, அது ஒட்டுமொத்தமாக அது சுருக்கம் உடம்பு தான். உயிர், ஆற்றல், உணர்வு, வடிவம், இதெல்லாம் சேர்ந்து இந்த பௌதிக செல்லினுடைய, அதாவது 40 லட்சம் கோடி செல்களுடைய செல்லுக்கு உள்ளும் புறமும் நடுவும் இந்த உயிராற்றல் வியாபித்து விடுது. அந்த உயிராற்றல் இருக்கிற அந்த அதோடு சேர்ந்து இருக்கிற அந்த உணர்வு அதுக்கு ஒரு சென்சேஷன் என்ன ஆகுதுன்னா, அது உடன் கொண்டு இருக்கிறது, அது தெரிஞ்சிக்குது, உணர்வு தெரிஞ்சிக்குது. அதாவது நமக்கு இந்த செல்கள் நம்மோடு இருக்கிறது அப்படின்ற உணர்வு தெரிஞ்சுக்கிறது. ஆக இந்த உடம்பு என்பது பாசநிலை, இது பாசநிலை, இது பிரபஞ்சத்தை சார்ந்தது. இது எப்பவுமே ஆன்மாவை, உயிரை பற்றி கொண்டு தான் இருக்கும், தனித்து இயங்க முடியாது. இது சைவ சித்தாந்தத்தில் பாசம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆக இந்த பாசமாகிய பிரபஞ்சத்தின் அம்சமாகிய பௌதிக உடல் எப்பொழுதுமே உயிரை பற்றி கொண்டு தான் இது இருக்க முடியும். அப்படி தான் இருக்கிறது.
உயிரானது எப்பொழுதும் உள்ளொளியை பற்றி கொண்டு தான் இருக்க முடியும். அதுதான் பதி. ஆக பதி பாசம், பதி பசு பாசம், உள்ளொளி உயிர் உடல், இது மூணும் தனித்தனியாக இருப்பது அல்ல. இது பதியினுடைய அருவம், அருவுருவம், உருவம், இது மூன்றும் கூடிய ஒரு நிலை தான் அப்படின்னு தான் வள்ளல் பெருமானுக்கு இறைவன் உணர்த்துகிறார். இதுதான் ஓங்காரத்தின் உண்மை. அதனால் இது மூணும் சேர்ந்து தான் வாழ்வு நிலைக்கு வர முடியும். அதனால் உடல் என்கின்ற உருவ நிலையாகிய அகரம் இல்லாமலோ, உயிர் உணர்வு சூக்கமுடம்பு என்கின்ற அருவுருவ நிலையாகிய ஓங்காரத்தின் நடுக்கூறாகிய உகரம் இல்லாமலோ, மகரம் இம் என்கின்ற உள்ளொளி அனுபவம் மனிதனுக்கு உண்டாகாது. மறைபட்டே இருக்கும், ஒடுங்கியே இருக்கும், விளக்கம் உண்டாகாது. அதனால் வாழ்வு என்பது இல்லையாகும். இதுதான் சுத்த சன்மார்க்கத்தில் முக்கிய வித்தியாசம். இது ஒன்று தான். இதுதான் சைவ சித்தாந்தத்துக்கும் மாறுபடுவது. அதனால் நம்ம தேக உணர்வு அப்படின்றது ஏன் வருதுன்னா, அந்த உறக்கத்திலிருந்து விழிப்பு நிலையிலிருந்து உறக்கத்துக்கு ஏன் போகிறோம்னா, அந்த சூக்குமோடில் இருக்கிற உணர்வு மட்டும் உள்ளே ஒடுக்கப்படுகிறது. மிச்சம் எல்லாம் ஆசிட்டிஸ் அப்படியே இருக்குது. ஏன்னா ஆற்றல் இருந்தால் தானே இருக்க. உயிர் இருக்குது, ஆற்றல் இருக்குது, வடிவம் இருக்குது. வடிவம் இல்லைன்னா, வடிவம் உள்ளே எடுத்துக்கிட்டோன்னா உருக்குணைந்து போகும். ஆனால் எல்லாம் ஒரு ஜீவ உஷ்டம் இருக்குது, எல்லாம் இருக்குது. உணர்வு மட்டும், அந்த கான்சியஸ் மட்டும் இறைவன் உள்ளே எடுத்துடுறார். அதனால் நம்ம இல்லாமல் போகிறோம். அது ஆன்மாவில் பழையபடி ஒடுங்கிடுது. அதில் கொஞ்சோண்டு, அதான் சிறிது அறிவெளித்தே அப்படின்னும்போது அது ஜீவ உணர்வு தாங்கி கொண்டு வியாபிக்கும், திருப்பி வியாபிக்கும் பொழுது அது செல்கள் நம்மோடு இருப்பதை அது உணர்ந்து கொள்கிறது. ஆனால் நாம் தேகம்தான் நாம் நினைக்கிறோம். இதுதான் முக்கியமான ஒரு விசாரத்தினால் அறியப்படுகிறது. நன்றி, தயவு, வந்தனம். அற்பரும் ஜோதி தனிப்பெருங்கருணை திரு அருட்பிரகாச வள்ளலார் திவ்ய திருவடிகளே சரணம் சரணம் சரணம்.